தோழர்களே வணக்கம். கடந்த 2 நாட்களாக தொலைக்காட்சி ஊடகங்களில், சமூக ஊடகங்களிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை மல்லை சத்யா அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்களின் அரசியல் எதிரிகள் கூட சொல்ல முடியாத, சொல்ல தயங்குகிற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். சாதிய ரீதியாக என்னை பார்த்தார் என்று ஒரு கொடும் பழியை சுமத்தியிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு நிர்வாக குழுவில் தலைவர் வைகோ அவர்கள் ஜூனியருடன் பத்திரிகையில் வந்த அந்த வாரம் வந்த செய்தி ஒன்றை எடுத்து வைத்து, அதிலே மல்லை சத்யா அவர்கள் சொன்னதாக வந்த செய்தியை முன்வைத்து அந்த நிர்வாக குழுவில் பேசினார்கள். அதிலே சொல்லுகிற பொழுது, அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் சத்யா, என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியவே நான் தருகிறேன், வைகோவினுடைய மகன் துரை வையாபுரி அரசியலுக்கு வர வேண்டும், அதற்காக என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை கூட நான் அவருக்கு விட்டுத்தர தயாராக இருக்கிறேன் என்று சத்யா பேசியிருக்கிறார். இது எந்த விதத்திலே நியாயம்? எப்படி அப்படி அவர் பேசலாம் என்று தலைவர் வைகோ அவர்கள் நிர்வாக குழுவை கேட்டார். நான் சில கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவன், கடைசி வரையில் நான் பின்பற்றிய கொள்கைகளிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன். அப்படி இருக்கிற பொழுது தொண்டர்களை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி அந்த பொறுப்பை துரை வையாபுரிக்கு கொடுக்க முடியும்? எனவே இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அதற்கு பதில் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு சத்யா அவர்கள் என்னை ஜாதி ரீதியாக பார்த்தார் என்று இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வீசியிருக்கிறார். துளியளவு கூட நம்முடைய தலைவர் உள்ளத்திலே ஜாதிய ரீதியான பார்வை என்பது இல்லை என்பது அரசியல் உலகில் அவரை அறிந்திருப்பவர்கள் நன்றாக தெரியும் அனைவருக்கும். அடுத்தது இப்ப சொல்றார், திருப்பூர் துரைசாமியோட வல்லம் பஷீரோட நான் பேசுறதுல என்ன தவறு இருக்க முடியும்னு. நான் கேட்கிறேன், எந்த திருப்பூர் துரைசாமி 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை சிதைப்பதற்கு இந்த கட்சியே தேவையில்லை, மறுபடிச்சு திமுகவை கொண்டு போய் திமுகவோடு சேர்த்து விடலாம் என்று சொன்ன துரைசாமி, 19 மாசம் தலைவர் வைகோ சிறையில் இருந்ததை கொச்சைப்படுத்தி சிறையில வசதியாக இருந்தார் என்று சொன்ன துரைசாமி, தலைவர் வைகோவினுடைய நேர்மையை, அரசியல் நாணயத்தை கேள்வி எழுப்பிய திருப்பூர் துரைசாமியோடு நான் பேசிக் கொண்டிருப்பதில் என்ன தவறு என்று இப்போது கேட்கிறார். அதே போல வல்லம் பஷீரோடு நான் பேசுவதில் என்ன தவறு என்று சன் நியூஸ் சேனலில் பேசுகிற பொழுது கேட்கிறார். நான் கேட்கிறேன், இதைத்தானே தலைவர் வைகோ அவர்கள் கடந்த ஜூன் 29ஆம் தேதி நடந்த நிர்வாக குழு கூட்டத்திலே உங்களிடத்தில் கேட்டார். அதுக்கு அப்பயே விளக்கம் கொடுத்திருக்கலாமே. 17 நாள் கழித்து இப்பொழுது தொலைக்காட்சி ஊடகங்களில் கொடுக்கிற பேட்டியை அன்னைக்கே நீங்கள் கொடுத்திருக்கலாமே, தலைவரிடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கலாமே. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? தலைவர் வைகோ 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈட்டி வைத்திருக்கிற அவருடைய புகழை கெடுப்பதற்கு, அவருடைய கொள்கையை கெடுப்பதற்கு, திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய தலைவரை சிதைப்பதற்கு, அவருடைய பிம்பத்தை உடைப்பதற்கு வல்லம் பஷீர் எல்லா விதத்திலும் திராவிட இயக்கத்தில் சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்கிற நம்முடைய தலைவரை பார்த்து ஜாதியவாதி என்று குற்றம் சுமத்தியவர் வல்லம் பஷீர். ஈழ பிரச்சனைக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து தமிழ் ஈழ போராட்ட களத்திலே நின்றவர்களுக்கு கடைசி வரையிலே துணை நின்றவர், நாடாளுமன்றத்திலே கொட்டி முழக்கியவர், தமிழர்களை திரட்டியவர், இளைஞரிடத்திலே அந்த பிரச்சனையை தமிழ் இளைஞர்கள் உள்ளத்திலே பதிய வைத்தவர். அவரை சிதைப்பதற்கு மாத்தையாவை வைகோ போய் பார்த்துவிட்டு வந்ததுக்கு பிறகுதான் பிரபாகரனை கொலை செய்வதற்கு அவர் திட்டம் தீட்டினார், அதை தூண்டிவிட்டாரா என்று கேள்வி கேட்கிறார். மனசாட்சி விற்றுவிட்டவர். அதை போல தலைவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை
வாஜ்பாய் மந்திரி பதவி ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர். அதற்கு முன்பு 89, 90களிலே தேசிய முன்னணி அரசு இருந்த நேரத்திலே விபி சிங் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்ன போது கூட தேவையில்லை என்று சொன்னவர். அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து பதவி வெறி பிடித்தவர் என்று சொல்ல துணிந்திருக்கிறார். கழகத்தை சிதைப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் தலைவர் வைகோ அவர்களை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய கம்யூனிட்டி, அவருடைய சமூகத்தை குறித்து நாயுடுகள் என்று பதிவு போட்டு இழிவுபடுத்தி தலைவரை கொச்சைப்படுத்திய ஒரு மனிதனோடு நான் பேசுவதில் என்ன தவறு என்று கேட்கிறார் சத்யா. இதைத்தானே கேட்கிறோம். இதுக்கு பெயர் தான் பெரிய துரோகம். அப்புறம் சொல்றாரு மன்னார்குடியில போய் உள்கட்சி பயங்கரவாதம்னு சொல்றாரு. நீங்க உள்கட்சி விவகாரத்தில் நீங்க ஒரு துணை பொதுச்செயலாளர் இருந்து கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா தானே தெரியும். கடந்த அமைப்பு தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? அமைப்பு தேர்தலில் நிறைய பிரச்சனை இருந்தது. சிவகங்கையில் பிரச்சனை இருந்தது, தர்மபுரியில் பிரச்சனை இருந்தது, வேலூரில் பிரச்சனை இருந்தது. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு அதன் பிரச்சனைகள் தலைவர் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அப்போது நீங்கள் துணை பொதுச் செயலாளர் தானே. கட்சியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தீர்த்து வைத்து கட்சிக்காரர்களை சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி அமைப்பு தேர்தலை சிறப்பாக நடப்பதற்கு அந்த பணியை தன் மீது போட்டுக்கொண்டு செய்தவர் தோழர் துரை வைகோ. உட்கட்சி பயங்கரவாதம் என்று உங்களை எங்கே சொன்னார்? எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? சரி, இதையெல்லாம் போகட்டும். இன்றைக்கு நீங்க சொல்லுகிறீர்கள் பிரச்சனை எப்போது ஆரம்பித்தது என்று ஒரு சேனல்ல கேட்கிறப்ப சொல்றீங்க அது 5 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு. சரி, ஏப்ரல் 20ஆம் தேதி நிர்வாகக்குழு என்ன நடந்தது? ஏப்ரல் நிர்வாகக்குழுவிலே எல்லாம் பேசியதற்கு பிறகு எல்லா மாவட்ட செயலாளர் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி பேசி வைத்து முடித்ததற்கு பிறகு துரை வைகோ என்ன பேசினார்? அவர் பேசுகிற பொழுது என்ன சொன்னார்? நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற வார்த்தையை தோழர் துரை வைகோ நிர்வாகக்குழு ஏப்ரல் 20 நிர்வாகக்குழுவிலே பதிவு செய்தார். சொல்லிவிட்டு இன்னொன்றை சொன்னார், எனக்கு யாரு மீதும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இந்த கட்சியை, இந்த இயக்கத்தை வலிமையோடு முன்னெடுத்து செல்வோம். தலைவர் வைகோவுக்கு அனைவரும் துணை நிற்போம். சகோதரர் சத்யாவை பொறுத்தவரையிலே அவர் அரசியலிலே தலைவரால் உட்கார வைக்க முடியாத இடத்திற்கு அவரை கொண்டு போய் அவரையும் உயரத்தில் உட்கார வைப்பதற்கு நான் அவருக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொன்னார். உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? எழுந்து அவருக்கு கை கொடுத்து கண்ணீர் மல்க 2 பேரும் கட்டி தழுவி கழக தோழர்கள் எல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீர் பெருகக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்தது. மறுநாள் உங்களை அழைத்து, சத்யா அவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டில் தோழர் துரை வைகோ அவர்கள் 1 மணி நேரம் பேசினார்கள். 2 பேரும் மனவிட்டு பேசினார்கள். அப்பொழுதும் என்ன சொன்னார்? எனக்கு பெரிய பதவிக்கு வர வேண்டும், பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது. இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், தலைவர் நன்றாக இருக்க வேண்டும், நாம் இணைந்து செயலாற்றுவோம், இனி அப்படித்தான் நம்முடைய பாதை இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். 2 பேரும் பேசிவிட்டு கலைந்தீர்கள். ஆனால் அதற்கு மறுநாள் என்ன நடந்தது? எல்லா யூடியூப் சேனல்லையும் விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் தோழர் துரை வைகோ அவர்கள் மீது. அதற்கு பின்னணியில் இருந்தது யார்? இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீர்களே, நிர்வாக குழுவிலே, கடந்த நிர்வாக குழுவிலே 29ஆம் தேதி, ஜூன் 29ஆம் தேதி நடந்த நிர்வாக குழுவிலே தலைவர் அவர்கள் கேட்டதற்கு நீங்க அப்பொழுதே பதில் சொல்லியிருக்கலாமே. இன்னொன்று, தலைவர் வைகோ அவர்களும் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களும் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே சந்தித்துக் கொண்டவர்கள், மாணவராக இருந்த காலத்திலிருந்து. அப்படி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது ஒரு 40-50 ஆண்டு கால நட்பு. 3 முறை இந்த இயக்கத்திலே மறுமலர்ச்சி திமுக அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியது. அதற்கு தகுதியானவர். இந்த இயக்கத்தை தொடங்கிய தலைவர்களில் அவர் ஒருவர். அவரை பதவியில் உட்கார வைத்து அழகு பாய்த்தவர் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். ஆனால் அவருடைய மரணத்திற்கு மறுமலர்ச்சி திமுக தலைமைதான் காரணம் என்று தினமலரிலே பத்திரிகையிலே செய்தி வந்தது. அதற்கு பின்னணியிலே யார்? இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பேட்டியிலிருந்து தெரிகிறது, வல்லம் பஷீர் பேச்சிலிருந்து தெரிகிறது, நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் அந்த செய்தியை வெளியிலே சொல்லி அந்த செய்தியை வெளிவர செய்து தலைவர் மீது பழி போட்டீர்கள். உண்மை நிலை என்பது என்ன? இன்றைக்கு கூட அவருடைய மகன் தலைவர் வைகோ அவர்கள்
பொதுக்குழு கழகத்தினுடைய பொதுக்குழுக்கு போயிருந்த போது கணேசமூர்த்தி அவர்களுடைய மகன் கபிலன் மறுமலர்ச்சி திமுக பொதுக்குழுவில் கலந்து கொண்டார். தலைவர் மீது ரொம்ப பற்று கொண்ட குடும்பம். அதே போல தோழர் துரை வைகோ அவர்களோடு அவர்கள் வந்து சந்தித்து தொடர்ச்சியாக பயணம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கணேசமூர்த்தி அவர்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். இது தலைவர் வைகோ மீது ஈட்டி பாய்ச்சுகின்ற செயல். எனவே சத்யா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தலைவர் வைகோ மீது அடாத நம்முடைய எதிரிகள் சொல்ல முடியாத பழியை வல்லம் பஷீர் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் அங்கே சென்றதற்கு பிறகு, ஈழத்திலே மாத்தையாவை பார்த்ததற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் பிரபாகரனை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டினார் மாத்தையா, அதை தூண்டிவிட்டவர் வைகோ என்று சொல்கிறார் என்றால், அந்த மல்லம் பஷீரோடு நான் பேசுவதில் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், தலைவர் வைகோ அவர்களை கடலிலே நீங்கள் காப்பாற்றாமலே போயிருக்கலாம். இதைத்தான் சொல்ல முடியும்.